ஒன் இந்தியா ஹவுஸ் நேர்கள் அனைவருக்கும் மறுநோட வணக்கம். இரானி கப்போட 2024 இன்னைக்கு டே 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து எப்படின்னா நம்ம அபிமன்யு ஈஸ்வரன் அண்ட் அதுக்கப்புறம் வந்து துருவ் ஜுரேல் ரெண்டு பேரோட ஒரு மிகப்பெரிய ஒரு மைல் ஸ்டோன் வந்து போச்சு. இன்னொன்று ஒரு விதமாக பிரித்தோம் அப்படின்னா இன்னைக்கு ஸ்பின்னர்ஸ் டேவாக அமைஞ்சது. ஒரு வகையில் எனக்கு பர்சனலி ஹாப்பி. பிகாஸ் ஏன்னா இன்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா அது ஸ்பின்னர்ஸ் வந்து பெருசாக எதுவுமே பண்ணலை அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இந்த இன்னிங்ஸில் முக்கியமாக வந்து நல்லா போட்டிருக்கிறாங்க மானவ் சுதார் அதுக்கப்புறம் ஷனிஷ் செயின் ரெண்டு பேருமே வந்து வச்சு சொல்லி எடுத்துருக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அபிமன்யு ஈஸ்வரன் வந்து ஒரு அவுட் ஆனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட வந்து யாருமே நிலச்சி நிற்கலாம் அப்படின்னு தான் சொல்லணும். துருவ் ஜுரேலும் போயிட்டாப்ல. அபிமன்யு ஈஸ்வரன் 191 போனதுக்கப்புறம் நம்ம வந்து பெருசாக ஒரு பெரிய நாக் அப்படின்ற பெரிய நாக்கில் விடணும். ஒரு குட்டி கேமியோ நாக்கு ஒரு 20 கூட ரன் கூட யாருமே வரல அப்படின்றது வந்து கொஞ்சம் மன வருத்தம் தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து ரெஸ்ட் ஆஃப் இந்தியா டீம் வந்து கொஞ்சம் எண்டில் இன்னும் கொஞ்சம் ஒரு 20 ரன் 30 ரன் வந்து கொஞ்சம் பிஹைண்டில் இருந்திருக்காங்களோன்ற மாதிரி எனக்கு பர்சனலி ஃபீல் ஆயிடுச்சு. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டே 4ல் வந்து ஒரு நிறையா டேர்ன்ஸ் இருந்ததை வந்து நம்ம நல்லா பார்த்தோம். முக்கியமாக அவங்களோட ஆங்கிள் நிறையா மாற்றினாங்க. முக்கியமாக ஷனிஷ் செயின் வந்து எப்படி சொல்கிறது ஒரு அரௌண்ட் ஸ்டம்ப் வந்து நிறையா பவுலிங் போடுறதை நம்ம பார்த்துருந்தோம். முக்கியமாக வந்து மானவ் சுதாரோட பால் இன்னும் நல்லா டேர்ன் ஆச்சு. பெருசாக வந்து டேர்ன் ஆகாத பால்மே வந்து விக்கெட் கிடச்சதுன்றப்போ ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் விட்டதை வந்து செகண்ட் இன்னிங்ஸில் பிடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு பர்சனலி தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஷனிஷ் செயின் வந்து ஒரு பக்காவான செகண்ட் இன்னிங்ஸ் பவுலர். அதாவது அவரோட கெரியரில் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸை தவிர செகண்ட் இன்னிங்ஸில் வந்து நிறைய விக்கெட் எடுத்திருக்கிறாரு. ஸோ இது வந்து ஸ்டாட்ஸ் படி வச்சோம்னா ஸ்ட்ரைக் ரேட்டாகவும் சரி இல்லை வந்து ஒரு ஆவரேஜாகவும் சரி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷனிஷ் செயினுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்குது அந்த செகண்ட் இன்னிங்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு செகண்ட் இன்னிங்ஸ்க்கு ஒரு பக்காவான பவுலராக வந்து அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து உருமாறிக்கிட்டு கிட்டத்தட்ட 64 விக்கெட்டுகள் வரை எடுத்திருக்காப்ல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 230 ரன்கள் லீடில் இருக்கிறாங்க மும்பை. பட் ஆனால் இதுக்கப்புறம் ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. இந்த ஒரு நாளில் வந்து இவங்க எப்படி மறுபடியும் வந்து டார்கெட் கொடுத்து எத்தனை செஷன் நாளைக்கு ஆட போகிறாங்க. நாளைக்கு லஞ்ச் வரையும் ஆடினாங்கனாலும் அடுத்து டீ இருக்குது. அதுக்கப்புறம் டீக்கு அப்புறம் வந்து நம்ம கிளைமேக்ஸ் இருக்குது. ஸோ இந்த டே 5ல் வந்து என்ன விதமான நம்ம கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு சின்ன தோணிக்கிட்டே இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ருத்ராஜை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எதுக்கு ஒரு காரணம் அப்படின்னா நீ வந்து பேட்டரே கிடையாது, நீ வந்து ஒரு ஓவர் ரேட்டட் பிளேயரு, எல்லாருமே வந்து உன்னை சிஎஸ்கே கோட்டாவால் தான் வந்து உன்னை பெரிய ஆளாக பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு தரப்பு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ருத்ராஜ் வந்து ஓவர் ரேட்டட் பிளேயர் கிடையாது, அவர் ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயர். அங்கே சுமன் கில் யசஸ்வி ஜெய்ஸ்வால் மாதிரி ஒரு பிளேயர் இருக்கிற இடத்துல வந்து ருத்ராஜ் இருந்திருக்க வேண்டியது அப்கமிங் ஃபியூச்சர் ப்ராடக்ட் அவரை வந்து உட்கார வச்சிருக்கீங்கன்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் தரப்பு சொல்கிறத வந்து ஒரு விதமாக இருக்குது. பட் ஆனால் நம்ம வந்து எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ருத்ராஜ் வந்து ஒரு டேலண்டட் பிளேயர் தான். சிஎஸ்கே கோட்டா அந்த மாதிரிலாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது, அதெல்லாம் ஓரமாக வச்சு டேலண்டட் பிளேயர் தான். ஆனால் இப்போ என்ன அவருக்கு இப்போதைக்கு கில்லு ஜெய்ஸ்வால் இப்போ அபிஷேக் சர்மா எடுத்துருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து சீரியஸ்லி நம்ம ருத்து எடுத்துருந்துடும். பட் ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுக்காததுக்கு என்ன காரணம்ன்றது சீரியஸ்லி எனக்கு தெரியல. பட் ஆனால் ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு வாய்ப்பு கிடச்சிருந்துருக்க வேண்டியது. நான் அதை வந்து பர்டிகுலராக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா அவருக்கு இருக்கிற ரெக்கார்ட்ஸ் வந்து மற்ற இந்தியன்கள் பிளேயர்கிட்ட வந்து இப்போதைக்கு இருக்கிற ஸ்குவாடில் வந்து இல்லை. ஸோ அதையும் வச்சுன்னு சொல்கிறேன். ஸோ அந்த ஒரு வகையில் வந்து இந்த இன்னிங்ஸ் இதுக்கு முன்னாடி துலீப் டிராப்பில் வந்து அவர் ஷைன் பண்ணாமல் போயிருக்கலாம். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு தரமான ஒரு நல்ல ஃபார்மில் இருந்தார். பட் ஆனால் நடுவில் வந்து ஒரு என்னன்னு தெரியல திடீர்னு இப்போ பெரிய அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கும். ஸோ அதனால் வந்து மிகப்பெரிய ஒரு ட்ரோல்கள் வந்து இன்டர்நெட்டில் வந்து குவிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த ட்ரோல்களுக்கெல்லாம் வந்து அவர் எப்படி பதில் சொல்ல போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு என்ன அப்படின்னா அபிமன்யு ஈஸ்வரன் வந்து இப்போ அடுத்து இந்தியன் கிரிக்கெட் டீம் கூட பேக்கப் ஓப்பனராக வந்து போகிறது மிகப்பெரிய ஒரு சான்ஸ் இருக்குன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. காரணம் வந்து துலீப் டிராப்பிலே நல்ல பெர்ஃபார்மன்ஸ், இப்போ ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவுக்காகவும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஸோ டொமஸ்டிக்ல தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலே அடுத்து ஒரு இந்தியன் டீமுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐபிஎல் கான்ட்ராக்ட் வந்து அவர் யாராவது போனாங்க அப்படின்னா பர்சனலி எப்படி சொல்றது இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும்னு தோணுது. ஏன்னா நல்ல ஒரு பேட்டர், நல்ல ஒரு ஓப்பனிங் பேட்டர், என்ன அதுவும் இந்தியன் பேட்டர், நல்ல ஒரு டொமஸ்டிக் கண்டிஷனில் எல்லாமே வந்து புரிஞ்சு ஆடிக்கிட்டு இருக்கிறாப்ல மனுஷன். அவுட் ஆனால் வந்து கொஞ்சம் கம்மியான ரன்கள் அவுட் ஆவார். பட் ஆனால் ஒன்ஸ் அவரோட கியரை மாற்றினாரு அப்படின்னா பட் அந்த இடத்துல வந்து கரெக்டாக ஒரு டாப் கியர் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். ஆக்சுவலாக வந்து அவுட் ஆனது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா துலீப் டிராப்லேருந்து நீங்கள் பாருங்களேன், அபிமன்யு ஈஸ்வரன் அவுட் ஆனது எல்லாமே வந்து டீம் வந்து ஒன் சைடு ஃபுல்லாக சரிஞ்சுக்கிட்டு போகிறோம். அவர் ஒத்தரால் நிற்பாப்ல மனுஷன். ஒரு இன்னிங்ஸில் வந்து ஒரு 116 120 எவ்வளோ அடிச்சிருப்பாரு ரெண்டாவது மேட்ச்சில் துலீப் டிராப்பில். ஸோ அப்படி இருக்க போகும்போது அந்த ரெண்டு மேட்ச் ஒரு தரமான ஒரு செஞ்சுரி, இந்த மேட்ச் வந்து 191 ரன்கள் அப்படின்றப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச அபிமன்யு ஈஸ்வரன் வந்து ஒன் ஆஃப் ஒர்த்தியஸ்ட் தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இப்போ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் டொமஸ்டிக் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் எல்லாருமே. பட் ஆனால் வந்து மற்றவங்க கண்ணில் வந்து அது பெருசாக படலை அப்படின்றப்போ வந்து ஏன்னா அடுத்தடுத்து சர்ஃப்ராஸ் கான் அங்கனுக்குள்ளே இருந்திருந்தார். அதுபோக வந்து டொமஸ்டிக்கில் முகேஷ் குமார் ஒரு சைடு ஷைன் பண்ணிக்கிட்டு இருந்தாப்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேயர் ஷைன் பண்ணிட்டு இருக்கும்போது அது ஓவர் ஷேட் ஆகிறதுனால வந்து நேற்று கூட யாரோ கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கீழே, நான் பார்த்துருந்தேன். நான் முன்னாடி வந்து சொல்லிட்டு இருக்கேன் அபிமன்யு ஈஸ்வரன் நல்ல டேலண்டான பிளேயர் அப்படின்னு. ஸோ
அதெல்லாம் வந்து நோட் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனால் அங்கே வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம் அதுதான் டேலண்டான பிளேயர். பட் ஆனால் இருந்தாலுமே வந்து ஓவர் ஷேடோ பண்ணப்பட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். பட் இப்போ வந்து அந்த ஓவர் ஷேடோ வந்து வெளியே வந்து கொஞ்சம் சன் மாதிரி ரைஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டாக பிஜிடி டூரில் வந்து ருத்ராஜா இல்லை அபிமன்யு ஈஸ்வரன் சொல்லிட்டு ஒரு போட்டா போட்டி போகும். அதில் வந்து எப்படிப்பட்ட டிசிஷன் எடுக்க போகிறாங்க, யார் பேக்கப் ஓப்பனராக போக போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. பாப்போம் அது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு. டே 5 எனக்கு தெரிஞ்சு ஒரு மார்னிங் செஷன் ஃபுல்லாக இவங்க பேட்டிங் பண்ணிட்டு ஒரு 300 ரன்கள் மேலே ஒரு டார்கெட் கொடுத்தாங்க அப்படின்னா ஓகேவா இருக்கும். ஆனால் இவங்க கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு தெரிஞ்சு ரெஸ்ட் ஆஃப் இந்தியா வந்து சனி ஜெயின் ஒரு இப்போ 4 விக்கெட்டில் இருக்காங்க, மானவ் சுதார் வந்து ஒரு 2 விக்கெட்டில் இருக்காரு. ஸோ அப்போ அப்படிப்பட்ட ஒரு கண்டிஷன் இருக்கும்போது வந்து சனி ஜெயின் மறுபடியும் நாளைக்கு அவரோட வித்தையை காட்டினாரு, ஒரு மானவ் சுதார் மறுபடியும் டர்ன் பண்ண ஆரம்பிச்சாரு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 300க்குள்ளே வந்து இவங்க சுருட்டிட்டு அடுத்த ஒரு 2 செஷனில் வந்து சேஸ் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய ஒரு சான்ஸ் இருக்குது. பார்ப்போம். டே 5 ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்டி கிளைமாக்ஸ் தான். எப்படி நடக்க போகுது அப்படின்றத வந்து பொறுத்து இருந்தால் பார்க்கணும். யாரெல்லாம் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு வெளியில் காரணம் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் வணக்கம். எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாடு The Chennai Silks ஆடைகளுடன். Let the celebrations begin.